விவகார வழக்கின் குற்றச்சாட்டுகளில் இருந்து சரத் பொன்சேகா விடுதலை. ஒரே விடயம் தொடர்பில் 2 வழக்குகளை தாக்கல் செய்ய முடியாது. கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தீர்ப்பு. இலங்கைக்கு எதிரான வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு எதிராக கொழும்பில் பேரணி. தேசிய இணக்கப்பாட்டிற்காக கையாள உள்ள திட்டங்கள் குறித்து கூறுவதற்கு இலங்கையை தயாராக உள்ளது. பேராசிரியர் ராஜீவ விஜயசிங்க கருத்து. முதல் செய்தி பிரதான விசாரணை. மெகாலைன் ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகாவை ஹைகோர்ட் விவகார வழக்கின் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இது தொடர்பான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. ராணுவத்துக்கு பொருட்களை கொள்வனவு செய்வது தொடர்பான கொடுக்கல் வாங்கலின் போது அப்போதைய ராணுவ தளபதி நம்பிக்கையை சிதறடிக்கும் வகையில் செயற்பட்டதாக இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தன. சரத் பொன்சேகா இந்த வழக்கின் 3வது பிரதிவாதியாக குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் அவரது மருமகனான தனுன திலகரத்ன இந்த வழக்கின் 1வது பிரதிவாதியாக பெயரிடப்பட்டிருந்தார். ராணுவ நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்கின் போது இந்த குற்றத்திற்காக ஏற்கனவே தண்டனை விதிக்கப்பட்டுள்ளதாக சரத் பொன்சேகா சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சாலிய பீரிஸ் அடிப்படை ஆட்சேபனையை சமர்ப்பித்து மேல் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டியிருந்தார். இலங்கை குற்றவியல் சட்டம் மற்றும் சர்வதேச சிவில் மற்றும் அரசியல் உரிமைகள் தொடர்பான பிரகடனங்களுக்கு அமைய ஒரு நபருக்கு எதிராக ஒரே விடயம் தொடர்பில் 2 வழக்குகளை தாக்கல் செய்ய முடியாது என இந்த தீர்ப்பை அறிவித்த மேல் நீதிமன்ற நீதிபதி சுனில் ராஜபக்ச கூறியுள்ளார். ராணுவ நீதிமன்றத்தில் ஹைகோர்ட் விவகாரம் தொடர்பில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையும் மேல் நீதிமன்றத்தில் தொடர்புபட்டிருந்த வழக்கின் விசாரணையும் ஒரே விதமானவை என அந்த தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. හයිකෝප් නාටකමෙන් මාව නිදහස් කරලා ගරුතර විනිශ්චයක් දුන්නා. ඒ විනිසුරුවරයාට අපේ ප්‍රණාමයක් පුද කරනවා. තවත් පිටපොන්දේ ඉන්න තියෙන විනිසුරුවරයෙක් මේ රටේ ඉන්නවා කියලා දොක්කු වුණා. ජය වේවා. මූලික විරෝධතාවය පිළිගත්තා. ඒ තමයි குற்றவியல் சட்டத்தின் 314வது பிரிவுக்கு அமைய ஒரே விடயம் தொடர்பாக 2 வழக்குகளை தாக்கல் செய்ய முடியாது. அடிப்படை ஆட்சேபனை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ராணுவ நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு சமமான குற்றச்சாட்டு மேல் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டதால் நாம் அடிப்படை ஆட்சேபனையை வெளியிட்டோம். அதனை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டுள்ளது. இதற்கமைய முன்னாள் ராணுவ தளபதி ஹைகோர்ட் வழக்கின் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். නඩුවේ චෝදනාවලින් ඇතිම අද අපි සියලු දෙනාටම සතුටු දවසක්. உண்மையிலேயே இன்று அனைவருக்கும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு நாளாகும். நீதிமன்றத்தில் நாம் நம்பிக்கையை கட்டியெழுப்பியுள்ளோம். அந்த நம்பிக்கையை இன்று நீதிபதி சுனில் ராஜபக்ச மேலும் அதிகரித்துள்ளார். நான் அவருக்கு எனது மரியாதையை செலுத்துகின்றேன். அதேபோன்று எமக்காக வாதாடிய சட்டத்தரணிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றோம். තරුණටත් මහත්මයන්ටත් මම ශ්‍රී ලාංකිකයන් හැටියට ඉතාමත් සන්තෝෂ විය යුතු දවසක්. තාමත් අපිට මේ රටේ இலங்கையர் என்ற வகையில் மகிழ்ச்சி அடைய வேண்டிய நாளாக நான் கருதுகிறேன். இன்னமும் இந்த நாட்டின் நீதிமன்றம் தொடர்பாக நம்பிக்கை கொள்ள முடியும் என நாட்டு மக்கள் நம்பியுள்ளனர். அதே போன்று நாம் நீதிமன்றத்தை மதிக்கிறோம். இத்தகைய நீதிபதிகள் இந்த நாட்டுக்கு தேவை. நாட்டின் எதிர்கால பயணத்தை முன்னெடுப்பதற்கு இத்தகைய நீதிபதிகள் இருக்கின்றமை தொடர்பாக இலங்கையர் என்ற வகையில் நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். දවසක් අද. ஹைகோர்ட் வழக்கிலிருந்து சரத் பொன்சேகா விடுவிக்கப்பட்டாலும் ராணுவ நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு அமைய அவர் ஏற்கனவே 30 மாத சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். இதேவேளை ராணுவத்தை விட்டு தப்பி சென்றவர்களுக்கு அடைக்கலம் வழங்கிய குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு மேல் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது சாட்சியம் அளித்த பிரிகேடியர் அசோக வீரசிங்க சரத் பொன்சேகா ராணுவ தளபதியாக இருந்த போதும் பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரியாக இருந்த போதும் அவருக்கு அச்சுறுத்தல் இருந்ததை ஏற்றுக்கொள்வதாக கூறினார். இந்த வழக்கு மீண்டும் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. முதல் செய்தி பிரதான விசாரணை. மெகாலைன் ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல். ஸ்ரீலங்கா டெலிகாம், ஒரே தேசம் ஒரே குரல்.
தேசிய இணக்கப்பாட்டிற்காக கையாள உள்ள திட்டங்கள் குறித்து கூறுவதற்கு இலங்கை தயாராக உள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் மனிதுரிமை பேரவையில் நேற்று பதிலுரை நிகழ்த்திய பேராசிரியர் ராஜீவ விஜயசிங்க குறிப்பிட்டுள்ளார். இலங்கை அரசாங்கத்திற்கு தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பாரிய பொறுப்பு உள்ளது. பல தசாப்த காலமாக தொடரும் மனித உரிமை மீறல்களுக்கு காரணமாக தண்டனை விலக்களிப்பை முடிவிற்கு கொண்டு வர வேண்டிய தேவை இலங்கைக்கு உள்ளது. இது தொடர்பாக இலங்கை அரசாங்கத்திற்கு அதிகளவிலான ஊக்குவிப்பினை சர்வதேச சமூகத்தினர் கட்டாயமாக வழங்க வேண்டும். இலங்கையின் சிவில் சமூகத்தினர் இவற்றை தட்டிக்கழிப்பதற்கு இந்த பேரவை தமது எதிர்ப்பை வெளியிட வேண்டும். சர்வதேச மன்னிப்பு சபை பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி நேற்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இலங்கை மீது சுமத்தப்படும் தேவையற்ற குற்றச்சாட்டுகளின் ஒரு பகுதியாகவே நான் இதனை கருதுகிறேன். நான் அந்த அறிக்கையை மிகவும் கவனமாக வாசித்தேன். அந்த அறிக்கையில் பழைய விடயங்களே அதிகமாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளன. அந்த காலகட்டத்துடனான விடயங்களுடன் இலங்கையின் தற்போதைய நிலைமையை ஒப்பிட்டு ஆராய வேண்டியது அவசியமானதாகும். நாம் மிகவும் சிறந்த முறையில் தேசிய மனித உரிமைகளுக்கான திட்டம் ஒன்றை விரிவுபடுத்தியுள்ளதாக நான் நினைக்கின்றேன். இந்த அறிக்கையை நாம் கட்டாயமாக வெளியிட வேண்டும். இதுவே இணக்கப்பாட்டுக்கான எமது திட்டமாகும் என்பதை இந்த பேரவைக்கும் சர்வதேசத்திற்கும் நாம் எடுத்துக்காட்ட வேண்டும். பெரும்பாலான பௌத்தர்களை கொண்ட இலங்கைக்கு எதிராக மேற்கொள்ளப்படும் தாக்குதல்கள் குறித்து சர்வதேச பௌத்த அமைப்பு கவனம் செலுத்தியுள்ளது. எந்தவித மனிதாபிமானமும் அற்ற தீவிரவாத அமைப்பொன்றினை இந்த சிறிய தீபகற்பம் தோற்கடித்துள்ளது. இந்த பாரிய மனிதாபிமான பிரச்சனையை இலங்கை கையாண்ட விதத்தை நாம் பாராட்ட வேண்டும். இலங்கைக்கு எதிராக உள்ள வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அமைதி பேரணிகள் சில இன்று முன்னெடுக்கப்பட்டன. தேசத்தை பாதுகாப்போம் அமைப்பு மற்றும் நபவியா இஸ்லாமிய இளைஞர் அமைப்பு ஆகியன இந்த அமைதி ஊர்வலத்தை ஏற்பாடு செய்திருந்தன. இதன்போது இலங்கையில் உள்ள அமெரிக்க, பிரித்தானிய, ஜெர்மனிய, நோர்வே மற்றும் சுவிட்சர்லாந்து தூதரகங்களுக்கு மகஜர் ஒன்றும் கையளிக்கப்பட்டது. தேசத்தை பாதுகாப்போம் அமைப்பின் தலைமையிலான அமைதி ஊர்வலம் சுதந்திர சதுக்கத்தில் இன்று காலை ஆரம்பமானது. இவர்கள் முதலில் நோர்வே தூதரகத்துக்கு சென்றிருந்தனர். அங்கு மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். அமெரிக்க தூதரகத்திற்கு சென்ற தேசத்தை பாதுகாப்பும் அமைப்பின் உறுப்பினர்கள் அங்கும் மகஜர் ஒன்றை கையளித்தனர். உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளில் ஒன்றான அமெரிக்காவிடம் மகஜர் ஒன்றை முன்வைத்து எமது நாட்டின் விவகாரங்களில் தலையிட வேண்டாம் என்றும் எமது நாடு சுயாதீனமானது எனவும் அறிவித்துள்ளோம். எமது நாட்டின் சுதந்திரத்தை இல்லாமல் செய்யும் ஏகாதிபத்திய சக்திகளை இல்லாதொழித்து அமெரிக்காவையும் எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நாம் வேண்டிக் கொள்கின்றோம். நாட்டை பின்னடைவிற்கு கொண்டு சென்று அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு குந்தகம் விளைவிக்க வேண்டாம் என சர்வதேச போலீசாரிடமும் ஏகாதிபத்தியவர்களிடமும் நாம் கேட்டுக்கொள்கின்றோம். எம்மை அசௌகரியப்பட இதனையே நாம் தொடர்வோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நபீவியா இஸ்லாமிய இளைஞர் அமைப்பின் தலைமையிலான அமைதி பேரணி பம்பலப்பிட்டி சந்தையில் ஆரம்பமானது. 9 வருடங்களுக்கு முன்னர் மனித உரிமைகள் பேரவை எங்கே இருந்தது? ஆயிரக்கணக்கான எம்மவர்கள் உயிரிழந்தனர். பள்ளிவாசல்களில் வைத்து எம்மவர்களை கொன்றனர். வடக்கில் உள்ள மக்களை கொலை செய்தனர். மனித உரிமை பேரவையினர் அப்போது அமைதியாக இருந்தனர். இந்த மனித உரிமை பேரவை முழுமையாக பயங்கரவாதத்திற்கு இடம் அளிக்கின்றதா என வினவுகின்றோம். நாங்கள் முஸ்லிம் மக்கள் என்ற ரீதியில் அமெரிக்காவிடம் ஒன்றை கூறுகின்றோம். முஸ்லிம் நாடுகளில் பிரச்சனைகளை ஏற்படுத்தியதை போன்று இந்த நாட்டிலும் முஸ்லிம்கள் வாழ்கின்றனர். நாட்டில் அமைதி நிலவுகின்ற வேளையில் நீங்கள் தலையிட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு நாம் இடமளிக்க மாட்டோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவிக்கின்றோம். இதனை அடுத்த பேரணியாக கொள்ளுப்பட்டியில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு இந்த குழுவினர் சென்றனர். இவர்களில் சிலர் அமெரிக்க தூதரக அதிகாரிகளிடம் மகஜர் ஒன்றையும் கையளித்தனர். லட்சக்கணக்கான முஸ்லிம் மக்கள் எமது தாய் நாட்டில் வாழ்கின்றனர். அனைத்து இன மக்களும் மனித உரிமைகளை பாதுகாத்துக் கொண்டே நாட்டில் வாழ்கின்றனர். எமது நாட்டின் அரசு தலைவரான மஹிந்த ராஜபக்ச அவர்கள் அனைத்து இன மக்களும் போற்றும் சிறந்த தலைவர். அவரிடம் பேதங்கள் இல்லை. அனைத்து இன மக்களுக்கும் வழங்க வேண்டிய உயரிய கௌரவத்தை அவர் வழங்கியுள்ளார். நாட்டின் மீது விடுக்கப்படுகின்ற வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவிலின் பூசகர் இந்த ஒரு நாள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டார்.
ஜெனீவா அமர்வில் எடுக்கப்படும் எந்தவொரு தீர்மானத்தையும் எதிர்கொள்ள தயார் என இன்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் பதில் ஊடக அமைச்சர் லக்ஷ்மண் யாப்பா அபேவர்தன தெரிவிக்கிறார். අපිට මේ ඡන්දය අවසන් වෙනකම් இந்த வாக்கெடுப்பு நிறைவடையும் வரை அதில் வெற்றி கிடைக்குமா அல்லது அது தோல்வி அடையுமா என கூறுவது கடினம். இதில் இறுதி தருணம் வரை அழுத்தம் இருக்கும். இருப்பினும் நம் அரசாங்கம் என்ற வகையில் எடுக்கப்படும் எந்த ஒரு தீர்மானத்தையும் எதிர்கொள்வோம் என ஜனாதிபதி தெரிவித்தார். அந்த தீர்மானங்களுக்கு நாம் தயாராக வேண்டும். தமிழ் மக்களின், அதாவது யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை உடனடியாக தற்போதைய நிலைமையை விட மேம்படுத்த வேண்டும். அத்துடன் நமது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளையும் காண வேண்டும். මිටත් වඩා මට්ටමින් අපි කරගෙන අපේ ප්‍රශ්න ටික අපි විසඳන එක. மனித உரிமைகள் பேரவையில் இலங்கைக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள தீர்மானத்தினை இந்தியா ஆதரிக்க தவறினால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாங்கத்தால் நீடிப்பது தொடர்பாக தீர்மானிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு கருணாநிதி தெரிவித்துள்ளார். இந்த விடயம் குறித்து திமுக செயற்குழுவில் ஆராயப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவினால் கொண்டுவரப்பட்டுள்ள தீர்மானத்துக்கு இந்தியா ஆதரவளிக்க வேண்டும் என திமுக தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றது எனவும் அவர் கூறியுள்ளார். இலங்கை மீதான பிரேரணைக்கு இந்தியா தனது ஆதரவை வழங்க வேண்டும் என தமிழக முதல்வர் ஜெயலலிதாவும் கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை தமிழகத்தின் எதிரும் புதிருமான பாரிய இரண்டு கட்சிகளும் ஜெனீவா தீர்மானம் தொடர்பாக ஒருமித்த கருத்தினை வெளிப்படுத்தியுள்ளனர். தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா மற்றும் முன்னாள் முதல்வர் மு கருணாநிதி ஆகியோர் இலங்கைக்கு எதிரான பிரேரணை தொடர்பாக பொதுவான நிலைப்பாட்டினை எடுத்துள்ளனர். மனித உரிமைகள் பேரவையில் முன்வைக்கப்பட்டுள்ள இலங்கைக்கு எதிரான தீர்மானத்திற்கு இந்திய மத்திய அரசு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். எனினும் இந்த விடயம் தொடர்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் இடையில் மாறுபாடான கருத்துக்கள் நிலவுகின்றன. தமிழ் தேசிய கூட்டமைப்பு மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் கலந்து கொள்ளாதிருக்க தீர்மானித்துள்ள நிலையில் கூட்டமைப்பின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த கூட்டத்தொடரில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்காமல் இருப்பதனை கண்டித்துள்ளனர். விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். இனோவெக்ஸ் LED டிவி சந்தையில் குறைந்த விலையில் தம்ரோ உத்தரவாதத்துடன் இன்று 100 நோயாளர்கள் அளவில் பார்வைத்தேன். நான் அம்மாட வேலைக்கு உதவி செய்கிறேன். வீட்டில் இருந்தே ஆடைகளை தைக்கிறேன். உங்களினால் மேற்கொள்ளப்படும் இந்த நடவடிக்கைகள் பொருளாதார செயற்பாடாக கருதப்படும். தொகை மதிப்பின் போது உங்கள் பொருளாதார நடவடிக்கை தொடர்பான சரியான தகவல்களை வழங்குங்கள். ஆரோக்கியம் கற்பதற்கான வாய்ப்புகளை அதிகரிக்கும் புதிய Anfegro A+, கோலின், ப்ரீபயோட்டிக்ஸ், இரும்பு, விட்டமின் B12 என்பவற்றை சரிவாக கொண்டுள்ளதால் தொடர்ச்சியான வலுவை உடலுக்கு வழங்குகிறது. புதிய Anfegro A+, ஆரோக்கியமான பிள்ளைகள் அதிகமாக கற்கின்றனர். செய்திகள் தொடர்கின்றன. ஜெனீவா மனித உரிமைகள் பேரவையின் கூட்டத்தொடரில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பங்கேற்காமல் இருக்க தீர்மானித்துள்ளமையின் காரணமாக கூட்டமைப்புக்கு இடையில் இருவேறு கருத்துக்கள் தோன்றியுள்ளதாக கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். கூட்டமைப்பை சேர்ந்த ஒரு கட்சியினர் மாத்திரம் தமக்கு விரும்பியவாறு செயற்படுவது தவறான முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் அங்கத்துவ கட்சிகளில் ஒன்றான ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் குறிப்பிட்டுள்ளார். அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் இரண்டுபட்ட கருத்துக்கள் இருந்திருக்கிறது என்பதை நான் கூறியிருக்கின்றேன். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக நான் நம்புகின்றேன், அது தனது நடவடிக்கைகளை வெளிப்படையாக மக்களினுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய வகையில் தனது நடவடிக்கைகளை வெளிப்படையாக செய்ய வேண்டும். இன்னும் ஒரு வகையில் கூறுவதாக இருந்தால், தமிழ் தேசிய கூட்டமைப்பானது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அது நடக்க வேண்டும். தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியினர் மாத்திரம் தாங்கள் விரும்பிய முடிவுகளை எடுத்து செயற்படுத்துவது என்பது ஒரு தவறான விடயமும் தவறான முடிவுகளுக்கும் அது இட்டு செல்லும். அது ஆரோக்கியமான ஒரு விடயம் அல்ல. ஆகவே ஒரு மக்களுக்கான ஒரு கூட்டு தலைமை என்பது அவசியம் என்பதை நிச்சயமாக கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சகலரும் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஐக்கிய தேசிய கட்சி உயர் நீதிமன்றத்தில் அடிப்படை உரிமை மனு ஒன்றை இன்று தாக்கல் செய்தது. கடந்த 17ஆம் தேதி கோட்டையில் நடைபெற்ற எதிர்ப்பு நடவடிக்கையை கலைக்கும் நோக்கில் போலீசார் செயற்பட்ட விதத்தினை அடிப்படையாக கொண்டே இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. On the 17th of February, பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அரசாங்கத்திற்கு எதிராக பாரிய எதிர்ப்பு பேரணி ஒன்று இடம்பெற்றது. அரசாங்கம் இதன் போது கொடூரமான முறையில் செயற்பட்டது. எதுவிதமான காரணங்களுமின்றி எமது ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களை துன்புறுத்தினர். அரசாங்கத்தின் அநீதியான செயற்பாட்டை எடுத்துக்காட்டவே நாம் நீதிமன்றத்திற்கு சென்றோம். நாம் அன்று எதிர்க்கட்சியின் எதிர்ப்பு நடவடிக்கைகளில் கலந்து கொண்டோம். அன்று எவ்வித காரணங்களுமின்றி எம் மீது தாக்குதல் நடத்தி கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டு தடியடி பிரயோகம் மேற்கொண்டமையினால் பாரிய சேதங்கள் ஏற்பட்டன. இருப்பினும் அரசாங்கத்தின் ஊர்வலங்கள் இன்றும் நடுவீதியில் முன்னெடுக்கப்படுகின்றன. விளம்பரங்களின் பின்னர் பிரதான செய்திகள் தொடரும்.